ஹை கைஸ், நாம் இன்னைக்கு ஒரு மலையாள படம் தான் பார்க்க போகிறோம். லெவல் கிராஸ் அப்படிங்கிற படம். இந்த படத்தில் நம்ம ஹீரோ பேர் ரகு. அவர் பார்த்தீங்கன்னா லெவல் கிராஸ் பண்ணுற இடத்துல ஒரு உத்தியோகம், அவருடைய வேலையே அதுதான். அதாவது ட்ரெயின் நிற்காமல் போகணும் அப்படின்னா பச்சை கொடி காட்டுறது, அவர் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி எங்கேயாவது ஒரு விபத்து ஆக போகுது அப்படின்னா அவர் ரெட் கொடியை காமிச்சு அந்த ட்ரெயினை நிறுத்தணும். அந்த மாதிரி தான் அவருடைய வேலை. அந்த மாதிரி போய்கிட்டு இருக்காரு, சிங்கிளாக தான் இருக்கிறார். போகிற லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ட்ரெயின்லேருந்து ஒரு பெண் கீழே விழுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் சுடிதாரெலாம் போட்டு யாரா அப்படின்னு பக்கத்தில் பார்த்தா அவங்க மயக்க நிலையில் இருக்கிறாங்க. அவங்கள தூக்கிட்டு அவருடைய வீட்டுக்கு போய் வச்சு ரெஸ்ட்டு எடுக்க வைக்கிறாரு. அவங்களும் ரொம்ப நேரம் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் பில்லு எதுவுமே மரத்துலேருந்து எதுவுமே இருக்காது, வெறும் மண்ணு தான் இருக்கும். ஒரு பாலைவனம் மாதிரின்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி இடத்துல தனியாக ஒரு வீட்டில் இருக்கிறவர் தான் நம்ம ஹீரோ. இப்போ ஒரு பெண்ணு அங்கே இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அவங்களும் ஏந்திரிச்சோடனே இவரை ரகுவை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இவர் யார், புதுசாக இருக்குது, நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் பயந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பேரிக்கிறோண்ணா, பயப்படாதீங்க, நான் ஒன்றும் உங்களை பண்ண மாட்டேன், உங்களுக்கு உதவி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு ஆயில்மெண்ட் இருக்குது, அதை நீங்கள் போடுங்க, உங்கள் காயம் உங்களுக்கு ரொம்ப ஏற்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆயில்மெண்ட் எல்லாமே கொடுத்து ஹெல்ப் பண்ணுவார். இப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தான் நடந்தது, என்ன விஷயம், எதுக்காண்டி நீங்கள் ட்ரெயின்லேருந்து குதிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பெண்ணை விசாரிப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, என்னுடைய பேர் சைத்தாலி, நான் என்னோட கணவருக்கு பயந்துட்டு நான் ட்ரெயின்லேருந்து கீழே குதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட கணவர் ஒரு சைக்கோ, நான் ஒரு டாக்டராக இருக்கிறேன், அவர் என்னோட பேஷண்ட். அவங்க கூட பார்த்தீங்கன்னா நம்ம சைத்தாலி பழக ஆரம்பிக்கிறாங்க அந்த பேஷண்டோட. அவர் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் நெருக்கமாகி மேரேஜ் அளவுக்கு ரெண்டு பேருக்கும் கொண்டு போகுது. அப்போ மேரேஜ் ஆகி இவங்களுடைய நிலைமை என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தலைகீழாக ஆகுது. நல்ல மனுஷன் அப்படின்னு நினச்சா அவருடைய சைக்கோத்தனம் வெளியாகுது. அவருக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு தடவை கல்யாணம் ஆகிருக்கு. ரெண்டாவது கல்யாணமாக இந்த டாக்டரை சைத்தாலியாக கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. முதல் மனைவியை அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கோத்தனமாக அவர் கையாலே கொன்றிருக்கிறாரு. ரெண்டாவது மனைவி சைத்தாலி, இவங்களையும் பார்த்தீங்கன்னா இவங்களையும் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவருக்கு தான் அந்த ட்ரெயின்லேருந்து இவங்க குதிச்சிருக்காங்க. இப்போ ரகு கிட்ட வீட்டில் இவங்க இருக்கிறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையாக அது கூடயே ஸ்டே பண்ணுற மாதிரி அவருடைய வாழ்க்கை அந்த போதையோடையே போய்கிட்டு இருக்கு. சைத்தாலி அவங்க பார்த்தீங்கன்னா இவருடைய ஸ்டோரி புக்கை படிச்சிடுறாங்க. அவர் முதல் மனைவி அப்புறம் அவங்களுக்கு என்ன நடந்தது அதை பற்றி படிச்சிடுறாங்க. ரெண்டாவதாக உங்களை நான் கொல்ல போகிறேன், என்கிட்டேருந்து யாரும் தப்பிச்சதா சரித்திரமே இல்லை, நீனும் என்கிட்ட மாட்டிக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி அவர் மிரட்ட, அப்போ தான் அவருக்கு பயந்துட்டு இங்கே ஒளிஞ்சிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கதையை இங்கே கொண்டு வராங்க. லெவல் கிராஸில் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் அவங்க ட்ரெஸ்ஸிங் பண்ணணும், வேறு ட்ரெஸ்ஸு மாற்றணும், ப்ரெஸ்அப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குளிக்க போகிறாங்க. ட்ரெஸ்ஸு இங்கே லேடிஸ் ட்ரெஸ்ஸே நம்ம ஹீரோக்கிட்ட கிடையாது. ரகுக்கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பழைய சட்டு இதெல்லாம் இருக்குது, அதை அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. அவங்களும் மாற்றிட்டு அவங்களுடைய வேலையை ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்களா, என்னென்ன காய்கறியெல்லாம் இருக்குது, நானும் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கிறதுக்கு தேவையான தண்ணி, அப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி, அப்புறம் காய்கறிகள், இது எல்லாமே வேணும்னு சொல்லிட்டு நம்ம ரகு இருக்கிறார்ல அவர் போய் எல்லாம் கொண்டு வராரு. தண்ணியிலேருந்து காய்கறியிலேருந்து, அப்புறம் முட்டை இங்கே இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு முட்டையெல்லாம் காமிக்கிறாங்க. அவங்க முட்டை உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு வேகையும் வைக்கிறாங்க. ஒரு குழம்பு வைக்க போகும்போது வீடு ஃபுல்லாக சுத்தம் பண்ணுறப்ப அங்கே ஒரு பெட்டியில் ஒருத்தரோட ஐடி கார்டு ஒன்று கிடைக்கிது. அதில் பார்த்தீங்கன்னா ரகு அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வேஸு ஐடி கார்டு கிடைக்கிது. உண்மையான ரகு இவர் தான். ஒருத்தர் வயசானவராக காமிக்கிறாங்க போட்டால், இவர் போலியானவர் அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வருது. அதை பார்த்தோன்னே இவங்க சைத்தாலி ரொம்ப ஷாக்காகிறாங்க. இந்த ரகுங்கிறது ஒரு சைக்கோத்தனமான மனைவியெல்லாம் கொன்னவர் அப்படின்னு தெரிய வருது. அவருக்கு பார்த்தீங்கன்னா நிறையா பத்திரிகையில் மனைவியை கொன்னவங்களை பற்றி சின்ன சின்ன இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் கட் பண்ணி இவருடைய பெட்டியில் வச்சிருக்கிறாரு. அப்போ சைத்தாலி சமைச்சிக்கிட்டு இருந்தாங்களே அந்த இடத்துக்கு ரகு வராரு. சைத்தாலி மூஞ்சி சரியில்லை. கேட்குறாரு, என்ன ப்ராப்ளம், அவங்க மூஞ்சியே சரியில்லைன்னு கேட்குறப்ப நீங்கள் உண்மையான ரகு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்தியை காமிக்க, அப்போ தான் ரகு அவருடைய கதையை சொல்கிறாரு. நான் உண்மையாக என்னுடைய ஸ்டோரி உங்களுக்கு தெரியாதுல்ல, சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. நான் ஒரு நல்ல எங்கள் அம்மா நான் மட்டும்தான் இருந்தேன். அப்போ எங்கள் அம்மா எனக்கு கல்யாணம் முடிக்க ஒரு பொண்ணை பார்த்தாங்க.
அந்த பொண்ணை வந்து நான் போய் பார்த்தேன், அவங்களும் வந்து என்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ஏதாவது வேறு எதுவும் காதலர் வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டேன். அவங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு வந்து என்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சு. மனைவியை மட்டும் தான் காட்டுவாங்க. வீட்டுக்கு வந்த ரகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ச்சி ஆகிறாரு. மனைவி வந்து இன்னொருத்தரோட வந்து பார்த்திங்கன்னா உடல் உறவு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்த நம்ம ரகு வந்து என்ன பண்ணுறாரு, கையில் இருந்த ஆயுதத்தை எடுத்து அவங்கள தாக்கி அதே இடத்துல ஸ்பாட்லேயே 2 பேரையுமே கொன்றுறாரு. நேராக வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த வீட்டில் லெவல் கிராஸில் வந்திருப்பார் ரகுங்கிற ஒரு பெரியவர் ஒருத்தர் இங்கே இருந்திருப்பார். அவர் கூட வந்து இந்த ரகு வந்து சேர்ந்திருப்பார். பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் அவரும் நல்லா தான் இருந்தாராம்மா. அவருக்கு ஒரு நோய் அட்டாக் வந்து இன்னைக்கு போகிற வழியில் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வீட்டில் இப்போ நான் தான் இருக்கேன் புது ரகுவா அப்படின்னு சொல்லி இந்த நம்ம ஹீரோ வந்து அவங்க சைத்தாலிகிட்ட இந்த கதையெல்லாம் எடுத்து சொல்கிறாங்க. சைத்தாலியோட கணவர்னு சொல்லிட்டு ஒரு சைக்கோ இருக்கான்ல, அவன் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த வீட்டுக்கு வந்துடுறான். இங்கே ஒரு பொண்ணு கீழே விழுந்தது நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறப்ப நான் ரகு வந்து எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் வந்து சைத்தாலியோட ட்ரெஸ்ஸு வந்து அங்கே இருந்ததில்ல ரெட் கலரு, அதை வந்து அவர் கணவரான அவர் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு இதுதான் சைத்தாலியோட ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லாமல் சைத்தாலின்னு பேர் சொல்லாமல் வேற ஒரு பேர் சொல்லி கூப்பிட்றாரு. பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட என்ன சொல்லி ஏமாத்தினா, என்கிட்ட சைத்தாலின்னு சொல்லி ஏமாத்தினா, இல்லை அவருடைய பேர் வந்து வேற அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவர் கணவரான அவர். உங்கள்கிட்ட சைத்தாலின்னு ஏதோ ஒரு பேரை சொல்லி ஏமாத்திருக்கா, எங்கே அவள் உண்மையை சொல்லுங்கன்னு சொல்ல, அப்போ தான் வந்து இவளோட இடத்துக்கு ரகு வந்து போகிறாரு. அவளையும் வந்து கூப்பிட்டுட்டு இந்த அவருடைய கணவர்கிட்ட ஒப்படைக்கிறார் ரகு. அப்போ பார்த்தீங்கன்னா இவர் என் கணவரே கிடையாது, இவன் ஒரு சைக்கோக்கிட்ட என்னை மாட்ட வைக்கிறிய அப்படின்னு சைத்தாலியை வந்து ரகுவை பார்த்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. இவனை கூட போனேன்னா என்னை கொன்றுவான் அப்படின்னு சொல்ல கணவராக இருக்கிறார்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரகுவுக்கு கொஞ்சம் பணம்லாம் கொடுப்பாரு. நீங்கள் ரொம்ப நாளாக இவங்க பார்த்துருக்கீங்க, ரொம்ப நன்றி, இந்தாங்க உங்கள் செலவுக்கு வச்சுக்கவங்க கொடுக்க. அப்போ ரகு வந்து வேணாங்க அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அந்த சைத்தாலிங்கிறவங்க ஒரு ஆயுதத்தால் அவருடைய கணவரை வந்து தாக்கிடுறாங்க. நீ வந்து இவங்க கூட என்னை அனுப்புறியே, அவன் என்னை கொண்டு வந்தால் என்ன ஆகுறது, நீனும் இப்போ என் பேச்சை நம்பலைல அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அப்போ தான் ரகு வந்து அந்த ஒரு ஆயுதத்தை எடுத்து அவங்களுடைய கணவரை மண்டையில் அடித்து அவளை அங்கேயே வந்து கொண்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அவருடைய பர்ஸ் இருக்குதுல்ல, அந்த காசு வேஸ்ட்டாக தான் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரகு வந்து அவருடைய காசு எடுக்கும்போது அவருடைய பர்ஸில் இன்னொரு சீட்டு ஒன்று பார்க்குறாரு. அவர் வந்து டாக்டராகவும் அவருடைய பேஷண்ட்டுக்கெலாம் எழுதுவார்ல சீட்டை பார்த்தோன்னே இது ஒரு உண்மையான டாக்டரு, பேஷண்ட் யாருன்னா சைத்தாலி அப்படின்னு அவருக்கு தெரிய வருது. அப்போ தான் வந்து தெரியுது என்னன்னா அந்த டாக்டர் வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பார், நான் தாங்க டாக்டரு, அவள் ஒரு பேஷண்ட்டு, சைத்தாலிங்கிறவர் ஒரு சைக்கோ, இவன் வந்து என்னுடைய ஆஸ்பத்திரியில் ஒரு பேஷண்ட்டாக தான் வந்தா, கொஞ்ச நாளில் அவளோட பழகுனேன், அவள் கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன், அதுக்கப்புறம் அவள் போதைப் பொருளுக்கு வந்து அடிமையாக இருந்தா, கொஞ்ச நாளில் திருந்திடுவான்னு பார்த்தா அப்புறம் ட்ரெயின்லேருந்து குதிச்சிட்டான்னு சொன்னதை வந்து ரகு வந்து நம்ப மாட்டார். இப்போ வந்து அது முடிவாயிருச்சு, ஏன்னா அவருடைய பர்ஸில் அந்த பேரை பார்த்துட்றாருல. அப்புறம் சைத்தாலி நம்ம ரகுவை அடிக்கிறதுக்கு ஒரு ஆயுதத்தை எடுத்து மண்டையில் தாக்கிடுறாங்க ரகுவை. சில எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரகு வந்து தலையில் கட்டு போட்டுட்டு அவர் மட்டும் வீட்டுக்குள்ளே வந்து வர மாதிரி காமிக்கிறாங்க. மற்ற 2 பேரையும் வந்து புதைச்சி அது மேலே புல்லே முளைச்ச மாதிரி செடியெல்லாம் முளைச்ச மாதிரி காமிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த சைக்கோ கொலையாளி இருக்கிறாங்கல்ல சைத்தாலி, அவங்களையும் அந்த டாக்டரையும் வந்து அந்த வீட்டுக்கு முன்னாடியே புதைச்சிட்றாரு. படத்தை அதோட எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க. இந்த மாதிரி படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 பேரை வச்சு தான் அந்த படம் ஃபுல்லாகவே எடுத்துருக்குறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சஸ்பென்ஸாகவே படம் ஃபுல்லாக போகும். ஓகே, நல்ல ஒரு படமாக தான் இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.